சிம்பிளிபிகேஷன்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எல்சிஎம் காண்க 24 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் 3 இஜெட் பவர் 4 கமா 8 எக்ஸ் பவர் 3 ஒய் இஜெட் பவர் ஸ்கொயர் கமா 16 எக்ஸ் ஒய் பவர் 2 இஜெட் பவர் 3. ஸோ அந்த மாதிரி 3 வேல்யூ கொடுத்துட்டு இதற்கான எல்சிஎம் காண்க கேட்குறாங்க. எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இந்த எக்ஸ் ஒய் இஜெட்டை விட்டுருங்க. மீதி என்ன இருக்குது, 24, இங்க 8, இங்க 16. ஃபர்ஸ்ட் இந்த 3 வேல்யூக்கு மட்டும் எல்சிஎம் எடுங்க. ஃபர்ஸ்ட் 2ஆல் கேன்சல் பண்ணா 12, 4, 8. அகைன் 2ஆல் கேன்சல் பண்ணா 6, 2, 4. அகைன் 2ஆல் கேன்சல் பண்ணா 3, 1, 2. இதுக்கு மேல காமனா வகுக்கக்கூடிய எண் எது இல்லை. அப்ப 2 × 2 4, 4 × 2 8, 8 × 3 24, 24 × 2 48. அப்ப இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா 48. அடுத்தது இங்க 3லயும் காமனா எக்ஸ் இருக்கு. எக்ஸ்ல பவர்ல அதிகமா இருக்கிற வேல்யூ பாருங்க, இங்க எக்ஸ் பவர் 3. ஸோ அதை இங்க ரைட் பண்ணுங்க, எக்ஸ் பவர் 3. அடுத்தது ஒய்ல பவர்ல அதிகமா இருக்கிற வேல்யூ பாருங்க, ஒய் பவர் 3, ஒய் பவர் 3. இஜெட்ல பவர்ல வேல்யூ அதிகமா இருக்கிற வேல்யூ பாருங்க, இங்க இஜெட் பவர் 4 இருக்கு. அப்ப இஜெட் பவர் 4. ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா 48 எக்ஸ் பவர் 3 ஒய் பவர் 3 இஜெட் பவர் 4. ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, எல்சிஎம் காணுங்க. 7 எக்ஸ் பவர் 2 ஒய் பவர் 3 இஜெட் கமா 21 எக்ஸ் பவர் 3 ஒய் பவர் 2 இஜெட் பவர் 2 கமா 14 எக்ஸ் ஒய் இஜெட் பவர் 4. ஸோ இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.